மனைவி கேட்கிறார்கள், என் கணவரை கவலை அடையக்கூடிய இந்த நாளில் நீங்கள் சிரிக்கிறீரே ஏன்? சொன்னார்கள், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா அல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா. நான் நாளை முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேனே, இதைவிட மகிழ்ச்சியான நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஏது என்று கேட்டார். அவர்கள் விரும்பியது எதை? தூதரோடு வாழ்வதை. இந்த உலகத்தில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகிவிட்டாலும் எப்படியாவது மறுபடியும் அந்த தூதரை நாங்கள் சந்தித்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள், நேசித்தார்கள். அதை அந்த நாட்களை எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் அந்த நபித்தோழர்களுக்கு ஒரு பெருநாளாக கருதப்பட்டது. பெருநாளுக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை போன்ற ஒரு நபியுடைய ஒரு செய்திக்கு அந்த நபித்தோழர்கள் மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். அல் மர்உ மஅ மன் அஹப்ப. நாளை மறுமையில் ஒருவன் யாரை நேசித்தானோ அவர்களோடு இருப்பான் என்ற ஒரு செய்தி அவர்களுடைய உள்ளத்தில் ஆனந்தத்தை கொடுத்தது. ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? ரசூலுல்லாஹ். அதனால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்வேன் என்று. எம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். ரசூலை நாம் பார்க்கவில்லை இன்னும். அவர்களுடைய முகம் எப்படி என்று எம்முடைய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கையை தான் படித்திருக்கிறோம், அவர்களுடைய குணங்களை படித்திருக்கிறோம், பண்புகளை படித்திருக்கிறோம் ஓரளவுக்கு. ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அந்த ஆசை இருக்கிறதா? நான் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் நான் பார்க்கக்கூடிய முதல் முகமாக என்னுடைய தூதருடைய முகம் இருக்க வேண்டும் என்று கை வைத்து கேட்டு பாருங்கள். அந்த நினைவுகளை விட்டெல்லாம் தூரமாகிதான் ஏதோ ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்க